நாகை அருகே சாலை அமைத்து 10 நாட்கள் கூட ஆகாத நிலையில் சாலையில் புற்கள் முளைத்தும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்தும் வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேட்டைக்காரனிருப்பு ஊராட்சி சடையன்காடு வஉசி நகர் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. அதன் அடிப்படையில் 41 லட்சம் ரூபாய் செலவில் 1 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைக்கப்பட்டது. 4 மாதங்களுக்கு முன் பணியை தொடங்கிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கடந்த வாரம் பணியை நிறைவு செய்தது. சாலை போடப்பட்ட 10 நாட்களுக்குள்ளேயே கைகளில் சுரண்டி எடுக்கும் அளவிற்கு சாலை காணப்படுவது கிராம மக்களை அதிருப்தியடைய வைத்திருக்கிறது. கடந்த வாரம் விட்டு விட்டு பெய்த மழைக்கு இடையே அவசர கதியில் சாலை அமைக்கும் பணி நடந்ததாக கூறும் மக்கள் தரமற்ற முறையில் சாலை அமைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாலையை மறுசீரமைப்பு செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். போட்டு ஒரு 10 நாள் கூட ஆகலைங்க. இந்த தார் சாலையில தார் எல்லாமே வந்துட்டு மேல தாரோட ஜல்லி எல்லாமே மேல கிளம்பி இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அங்கங்க ரோட்ல நடுவுல அந்த சேப்பு கப்பி அதுக்கு முன்னாடி போட்ட லேயர் எல்லா இடத்துலயுமே தெரியுது. மேலும் பில்லு எல்லாம் முளைக்கிற அளவுக்கு இந்த தாரோட லேயர் இருக்குதுங்க. பைக் எல்லாம் வண்டியை போட்டு நிறுத்தினோம்னா அந்த ஸ்டாண்டே உள்ள போற அளவுக்கு ரோட தாரா இருக்கு. நான் வண்டியில போறப்ப தார் பேர்ந்தும் அது சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமலும் சரியா போடாத காரணத்தாலும் இந்த ரோட்ல போறப்ப புல்லு முளைச்சும் சாலை ரொம்ப மோசமான நிலைமைக்கு இருக்கு.